யாரா? என்ன தெரியலையா? நான் கம்சபிரபு. கம்சபிரபுன்னா தம்பி யார் நீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமா? எனக்கு தெரியலையே. முக்காடு போட்ட கிழவி, நீ என்னமா நடிக்கிற? உன் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? இரு கிழவி, நான் யாருன்னு உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். என்ன தம்பி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? உன்ன தம்பி என்ன பண்றீங்க? விடுங்க. ஐயோ தம்பி என்ன? தம்பி விடுங்க, எனக்கு விடுங்க. ஐயோ வாங்களே, யாராவது வாங்களே. ரங்கா ரங்கா. ஐயோ அம்மா, அம்மா என்னாச்சு? ஏய் எங்க போற? எங்க அம்மா. என்ன உன்னை பெத்தாங்களா? இல்ல, எங்க முதலாளி அம்மா. உள்ள போன மொட்டை மண்டையா ரெண்டா வகுந்துருவேன். அப்படியே உட்காரு. அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அசைஞ்ச சொன்னதை செஞ்சிருவேன். கம்சபிரபு, கம்சபிரபு என்னை இறக்கி விட்டுருப்பா. யாரு? யார் அவன்? கம்சபிரபுனா யாரு? நீதே. இப்பதான் யாருமே தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன். இங்க பாரு, வாசல்ல போலீஸ்காரங்களா நிக்கிறாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். என்னை இறக்கி விட்டுரு கம்சபிரபு. எதா இருந்தாலும் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கிடுவோம். நீ நல்ல நாள் நல்ல நேரம் குறிச்சு பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எனக்கு இப்பதான் நேரம் இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் யாரு? நீ கம்சபிரபு. நீ யாரு? நான் பார்வதி. மலர் யாரு? அவளை பத்தி பேசாத. அவ யாருன்னு கேட்டேன். என்னை இறக்கி விடு கம்சபிரபு. மலர் யாரு? எங்க அக்கா மக. நான் யாரு? நீ கம்சபிரபு. மலருக்கு நீ போட்ட ஊசிய உனக்கு நான் திருப்பி போடவா? வேண்டாம். இங்க பார், உண்மையை சொல்லிட்டேனா உனக்கு நல்லது. சொல்லு, மலர் யாரு? எங்க அக்கா மக. அப்ப நான் யாரு? நீ கம்சபிரபு. இறக்கி விடு கம்சபிரபு, இறக்கி விடு, பயமா இருக்கு. அப்ப சொல்லு, மலர் யாரு? நான் யாரு? மலர் எங்க அக்கா மக. நீ எங்க அக்கா பையன். இறக்கி விடு கம்சபிரபு, இறக்கி விடியா. என்ன சொன்ன? நீங்க ரெண்டு பேரும் எங்க அக்கா பெத்த பிள்ளைங்க தான். அப்படின்னா மலர் அவ உன் கூட பிறந்த தங்கச்சி. என் கூட பிறந்த தங்கச்சியா? ஆமா, என்னை இறக்கி விட்டுறியா? என்னை இறக்கி விட்டுரு. அப்படின்னா எங்க அண்ணன் பிரபு, எங்க அப்பா சந்திரகாந்த். உங்க அப்பா முன்னாடி வியாபார விஷயமா இங்க சென்னைக்கு வருவாரு. வந்த இடத்துல எங்க அக்காவுக்கும் அவருக்கும் காதல் வந்து இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்க அப்பாவுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான். அவர் பெரிய சொத்துக்காரரு. இந்த மாதிரி இல்லாத வீட்டு பொண்ணை கல்யாணம் முடிச்சா சொத்தெல்லாம் எழுதி வைக்க மாட்டாரு. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அதனால கல்யாணம் முடிச்சுட்டு அவர் காலில் போய் விழுந்தா ஏத்துக்கிடுவாருன்னு சொல்லி அவர்கிட்ட ஒன்றும் சொல்லாமலே இங்கேயே கல்யாணம் முடிச்சிட்டாரு. எங்களுக்கும் அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அதனால கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்கறதுக்கு பெருசா ஆள் இல்ல. அதனால இங்கேயே ஒரு கோயில்ல வச்சு உங்க அப்பாவுக்கும் எங்க அக்காவுக்கும் சிம்பிளா கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. 1 வருஷம் கழிச்சு நீ பிறந்த. உங்க அப்பா எங்க அக்காவை தனியா ஒரு வீடு பிடிச்சு இங்க சென்னையில தான் வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அப்பப்ப மும்பைக்கு போயிட்டு வருவாரு. வியாபார விஷயமா மத்த வெளியூர்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவாரு. ஆனா மும்பைக்கு தான் வீட்டுக்கு தன் தாத்தாவை பாக்குறதுக்கு மட்டும் எங்க அக்காவை கூட்டிட்டு போனதே கிடையாது. எங்க அக்காவும் உங்க தாத்தாவை பாப்போம், பிள்ளை அவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவோன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா. ஆனா எங்க தாத்தா சம்மதிக்க மாட்டாரு. நம்ம இப்படியே இருந்துருவோம்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்துட்டாரு. அப்புறம் உனக்கு ஒரு 4 வயசோ 4.5 வயசோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு நாள் உன்னை கூட்டிக்கிட்டு எங்க தாத்தாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரு மும்பைக்கு. உங்க அப்பா கொள்ளுக்காரனை கையில கொடுத்து எங்க தாத்தா கிட்ட விஷயத்த சொன்னா நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு உன்னை தூக்கிட்டு மும்பைக்கு போனாரு. போனவர் திரும்பி வரவே இல்லை. நீயும் வரல. உங்க அப்பா உன்னை தூக்கிட்டு இங்க சென்னையில இருந்து மும்பைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அக்கா 2வது மாசமா இருந்தா. அப்பதான் மலர் அவ வயித்துல உருவாயிருந்தா. உங்க அப்பா திரும்பி வரவும் மாசமா இருக்கிற விஷயத்த சொல்லணும்னு ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தா எங்க அக்கா. இப்ப மாதிரி அப்பெல்லாம் அதிகமா செல்போன் கிடையாது. லேண்ட்லைன் போனு கண்டிப்பா உங்க தாத்தா வீட்டுல இருந்திருக்கும். ஆனா அந்த நம்பரை கூட எங்க அக்காவுக்கு கொடுக்கல உங்க அப்பா. போனவர் ஆளை காணுமேன்னு எங்க அக்கா ரொம்ப தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தா. மலரும் ஒரு பக்கம் வயித்துல வளர்ந்துகிட்டே இருந்தா. ஆனா போனவர் திரும்பி வரவே இல்லை. எங்க தேடுறது, யார்கிட்ட கேட்கறது ஒண்ணுமே தெரியல எங்களுக்கும். அப்பதான் எங்க வீட்டுக்காரர் என்னைய பொண்ணு கேட்டு வந்தாரு. எங்களுக்கும் கல்யாணம் ஆனது. எங்க வீட்டுக்காரர் அனுப்பிதான் மும்பையில உன்னையும் உங்க அப்பாவையும் தேட சொன்னோம். பொம்பளைங்க நாங்க என்ன செய்வோம், யாருகிட்ட போய் கேட்போம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்பெல்லாம். அதனால எங்க வீட்டுக்காரர் தான் மும்பையில போய் பார்த்துட்டு வந்தாரு. உங்க தாத்தாவையும் சந்திச்சு விவரம் கேட்டதுல நீயும் உங்க அப்பாவும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொல்லிட்டாரு. அதை கேட்டதுல இருந்து எங்க அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு. மலரை பெத்து போட்டதுல இருந்து ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமலே தான் இருந்தா. ஒரு 2 வருஷத்துல இறந்து போயிட்டா. மலர் வயித்துல உண்டானதுல இருந்தே எங்க அக்காவுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், இடி மேல இடி. உங்க அப்பாவை காணுங்கிறது ஒரு பக்கம், போனவர ஆளை காணுமேன்னு. அதுக்கப்புறம் விசாரிக்க போன இடத்துல உங்க அப்பா உயிரோடையே இல்ல, பிள்ளையும் இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து எங்க அக்காவுக்கு ரொம்ப முடியாம போய் அப்புறம் எங்க அம்மா எங்க அண்ணன் அங்க இருக்காங்க. அன்னைக்கு சின்ன வயசுல உன்னை தூக்கிட்டு உங்க அப்பா மும்பைக்கு போனப்ப பார்த்ததுதான். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை நான் அன்னைக்கு கோர்ட்ல தான் பார்த்தேன். கோர்ட்ல அவரையும் அவரோட பிள்ளையையும் பார்த்ததும் எனக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு. அந்த பிள்ளைக்கு உன்னைய விட 2 வயசு கூட இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்திருக்கு மும்பைல.
அதை மறைச்சுதான் எங்க அக்காவை இங்க சென்னையில கல்யாணம் முடிச்சிருக்காரு. அதனாலதான் மும்பைக்கு எங்க அக்காவை கூட்டிட்டே போகல. கடைசியா உன்னைய தாத்தா கிட்ட காமிக்கணும்னு சொல்லி இங்க இருந்து கூட்டிட்டு போன போது அங்க ஆக்சிடென்ட் ஆகி அவரும் நீயும் இறந்துட்டீங்கன்னு சொன்னதெல்லாம் போய் உங்க தாத்தா அப்படி சொல்லி என் வீட்டுக்காரரை நம்ப வச்சு அனுப்பிட்டாரு. உன்னை அப்பவே வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வெளிநாட்டுல யாரோ ஒரு சொந்தக்காரங்க உங்களுக்கு இருந்திருக்காங்க போல. அங்கதான் உன்னை அனுப்பி இத்தனை வருஷமா வளர்த்துருக்காங்க. அப்ப என் தங்கச்சி எங்க அக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு காரணமே அவதான். அவ எப்ப எங்க அக்கா வயித்துல வந்து உதிச்சாலோ அன்னையில இருந்து எங்க அக்காவுக்கு கஷ்டம்தான். எங்க அக்காவை கொன்னதும் அவதான். என் வீட்டுக்காரரை ஜெயிலுக்கு அனுப்புனதும் அவதான். இப்ப நான் இந்த நிலைமையில இருந்து கஷ்டப்படுறேன்னு அதுக்கு காரணமும் அவதான். என் தங்கச்சியை நீ தான் வளர்த்தியா? ஆமா, வளர்த்தேன். எங்க அக்காவை கொன்னவ அவ. அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். அது மூலமா என் ஆத்திரத்தை தணிச்சுக்கிட்டேன். என்னை வேற என்ன செய்ய சொல்ற? அவளை பார்க்கும் போதெல்லாம் எங்க அக்கா கஷ்டப்பட்டு துடி துடிச்சு செத்ததே ஞாபகத்துக்கு வருது. ஆனாலும் எங்க அக்கா என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருந்தா, அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி. உங்க அப்பா எங்க அக்காவுக்கு போட்ட நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருந்தா, கல்யாணத்தப்ப அதை போட்டு அனுப்பணும்னு சொல்லி. நானும் அதுக்கெல்லாம் தயாரா தான் இருந்தேன். இப்போ உன் தங்கச்சியை கட்டியிருக்கானே கிரைம் பிரான்ச் ஆபீசர், அவன் தான் அவளை முதல்ல பொண்ணு பார்க்க வந்தான். பொண்ணு கேட்டு வந்தான். எனக்கும் பிடிச்சிருந்தது. சரி, நம்மளை பிடிச்ச சனி இன்னையோட போகட்டும்னு சொல்லி இருக்கிற நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுத்து அனுப்பிடலான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அவ பள்ளிக்கூடத்துல சுதாகர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்கிறது எனக்கு தெரியாம போயிருச்சு. இதுல என் வீட்டுக்காரரை வேற மாட்டி விட்டுட்டா. அப்புறம் நீ மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கா. இவளை தூக்கி வளர்த்த பாவத்துக்கு என் வீட்டுக்காரர் இன்னைக்கு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. என் வீட்டுக்காரர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அருமையா மர வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரை போய் போதை மருந்து கடத்துறாரு, பொம்பளை பிள்ளைகளை கடத்துறாருன்னு சொல்லி கேட்டையா கதைய? உன் முதலாளி அருமையா மர வியாபாரம் பண்ணாராம். மொட்டை, உனக்கு தெரியும்ல உன் முதலாளி என்ன பிசினஸ் பண்ணாருன்னு? ஓய் மொட்டை, தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ரொம்ப நல்லவ மாதிரி இங்க உட்காந்து கதையை கேட்டுக்கிட்டு இருக்க. போய் சொல்லு உன் முதலாளி அம்மாட்ட. என் முதலாளி சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. அவர் ஜெயில இருந்து வர்ற வரைக்கும் முதலாளி அம்மாவை பாத்துக்கிடணும்னு சொல்லியிருக்காரு. போய் சொல்லு உன் முதலாளி என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லு. போ. என் முதலாளிக்கு என்ன விசுவாசமா இருக்கணும். அப்படின்னா அவர் கூடவே போய் அவருக்கு துணையா உட்காந்து கம்பியன்றியா? அப்புறம் என் முதலாளி அம்மாவை யார் பாத்துக்கிடுவா? உன் முதலாளி அம்மாவை அந்த கம்சபிரபு உயிரோட விட்டு வைப்பான்னு எனக்கு தெரியல. உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு உன் முதலாளி அம்மா கூட போய் சாகு, இல்லைன்னா உன் முதலாளி ஐயா கூட ஜெயிலுக்கு போய் கம்பியன்னு. என்ன செய்ய போற? நான் போய் உண்மையை சொல்லட்டா? போ மொட்டை, போய் சொல்லு. போ, அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். போ. வந்து சேர்ந்துருக்கு அவரு. என் அம்மா, என் தங்கச்சி, என் முக்காடு, உங்ககிட்ட நான் உன்னை முதல் தடவை பார்க்க வந்தப்ப மலர் போட்டோ இருந்தா கொடுன்னு எத்தனை தடவை கேட்டேன். இல்லன்னு சாதிச்சுட்டேல. அன்னைக்கே என்கிட்ட காமிச்சிருக்கலாம்ல. என் தங்கச்சிய நானே கடத்தி அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டேன். அவளை நீ படுத்தின கொடுமையெல்லாம் கொஞ்சம், அவளுக்கெல்லாம் இன்னும் அதிகமா கொடுக்கணும். என் தங்கச்சிய என் கையாலேயே அடிச்சு அவளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்து அந்த நிலைமையில கூட என்னை சாப்பிட்டையான்னு கேட்டா. நடிப்பா அவ நடிப்பு கள்ளி. இப்படியே அப்புறாணி மாதிரி மூஞ்சிய வச்சுதான் எல்லாரையும் மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கா. என் தங்கச்சியை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசுன முக்காடு உன்னை எங்கேயே கொண்டு புதைச்சிட்டு போயிருவேன். ஆமா, உன் புருஷனை பத்தி இவ்வளவு பேசுறியே, அப்புறம் உனக்கு மட்டும் அந்த போதை மாத்திரம் எங்க இருந்து கிடைச்சது? அதைத்தானே மலர் கையில கொடுத்து அந்த சிபிஐ ஆபீசருக்கு கொடுக்க சொல்லி அனுப்பிவிட்டேன். அது என் வீட்டுக்காரர் ரூம்ல இருந்தது. சுதாகர் கொடுத்ததா இந்த ரங்கா தான் சொன்னான். அம்மா, அது ஐயா தான். என்னடா ரங்கா ஐயா? ஐயா மர வியாபாரம் தான் பண்ணாருமா. அது சைடு பிசினஸ் தான். மெயின் பிசினஸே ஐயாவுக்கு போதை மருந்து கடத்துறதும் பொம்பளை பிள்ளைகளை கடத்தி விற்கிறதும் தான். சுதாகரும் ஐயாவும் கூட்டு. சுதாகருக்கு பாஸ் தான் இந்த நிக்கிறாரே, இவங்க அப்பாவும் அண்ணனும். ரங்கா என்ன சொல்ற? உன் புருஷனோட லட்சணம் தெரியாம நீ என் தங்கச்சி வீட்டுக்காரரையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்திருக்க. ரங்கா என்னடா சொல்ற? ஆமாமா, உண்மைதான். மலர் பாப்பாவுக்கு ஐயா தான் போதை மருந்து தினமும் நைட்டு பால்ல கலந்து கொடுப்பாரு. அதனாலதான் மலர் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனாலதான் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தது. ஏன்டா முட்டை, நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சிருக்க. சம்பளம் கொடுக்கற முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும் இல்லங்க? என் வீட்டுக்காரரா அவரா இப்படி எல்லாம் செஞ்சாரு? மலர் பாப்பாவுக்கு அந்த போதை மருந்து கொடுத்தது பாப்பாவோட மூளையோட சிந்திக்கிற செயல்திறனை குறைச்சு அந்த ஸ்கூல் பிள்ளைங்களோட பாப்பாவையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு தான். ஐயோ என் பிள்ளை. ஏய் முக்காடு, இப்ப என் தங்கச்சி எங்க? என் வீட்டுக்காரர் மேல மலர் வீட்டுக்காரரை இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடுறான்னு நினைச்சு மலரை என் வீட்டுக்காரர் விக்கிறதுக்கு பார்த்தாருன்னு மலர் வீட்டுக்காரர் சொன்னாரு. அது உண்மைன்னு தெரியாம பொய்ன்னு நினைச்சு நீ சொன்ன பொய்ய உண்மையாக்கி காட்டுறேன் பாருடான்னு அவளை ஏய், என்ன செஞ்ச? என் தங்கச்சி என்ன செஞ்ச? அவளை மும்பைல கொண்டு போய் விற்க சொல்லிட்டேன். ஏய், என்ன காரியம் பண்ணிருக்க?
கம்சபிரபு, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி குடியா. உன் தங்கச்சியை காப்பாத்து. அவளை எங்க அனுப்புனேங்கிற விவரத்தை எல்லாம் சொல்றேன். அவளை போய் பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வாயா. எங்க அக்கா பத்த பிள்ளையோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டனே கடவுளே. ஏய் உன்ன என்னைய கொல்ல வேணாலும் செய். உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டு வந்து என்னைய கொல்லையா. என் பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வாயா. சீ. அம்மா என் முட்டை, என் தங்கச்சி எங்கடா கொண்டு விட்ட? மரியாதையா என் கூட வா, இல்லைன்னா உன் முட்டை மட்டைய வகுந்துட்டு தான் அடுத்த வேலை. ரங்கா, ரங்கா, அம்மா அம்மா, அவன் கூட போயா. போய் என் பிள்ளைய எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாயா. முக்காடு, என் தங்கச்சியோட வந்து அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு கச்சேரி. ஏ முட்டை வாடா. போலாங்க சார், போலாம். வரேன்டா சீமத்தோர. என்ன கம்சா அழுகுற? கை வலிக்குதா என்ன? மலர் என் கூட பிறந்த தங்கச்சியாம். அதைத்தானே நாங்களும் சொன்னோம். இப்ப எங்க இருக்கா என் தங்கச்சி? அதான் எல்லா தகவலும் உள்ள கேட்டுட்டு தானே வந்த. கேஎஸ் என் தங்கச்சியை தேடி தானே போயிருக்கான். ஆமா. கார்த்தி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ணணும்? எனக்கு இப்போ கையில வலி ஓரளவுக்கு கியூர் ஆயிடுச்சு. கை கட்ட அவுத்து விட சொல்லு. எனக்கு கேஎஸ் ஓட மொபைல் நம்பர் கொடு. அவரோட ஃபோன் நம்பர் தான் நீ வச்சிருக்கேல? அந்த நம்பரே தானா? உன்னே மாதிரி நேரத்துக்கு ஒரு ஃபோனும் நேரத்துக்கு ஒரு நம்பரும் யூஸ் பண்ணிட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்ல. ஒரே ஃபோன் நம்பர் தான். சரி, கேஎஸ்க்கு ஒரு ஃபோன் போடு. ஏன் நீ போடு. ஏய், அதான் எல்லாத்தையும் புடிங்கி வச்சிருக்கேல, குடுடா. கொஞ்சம் சோகத்துல அழுதுகிட்டு இருந்தா உடனே தட்டி பாப்பான். ஏய், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். இங்க பாரு, நான் ஏற்கனவே நிறைய மன வருத்தத்துல இருக்கேன். நீ வேற என்னை கோவப்படுத்தி டென்ஷன் படுத்தி பார்க்காத. என் போன் எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. அதை குடு. நான் என் தங்கச்சியை தேடி போகணும். ப்ளீஸ் அலோ பண்ணு. கேஎஸ் கிட்ட பேசு. நீ பண்ண வேலைக்கு உன்னை இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கூட தாண்ட விட மாட்டேன். நீ எங்க தேடி போக போற? ப்ளீஸ் கார்த்தி, என் தங்கச்சியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு நான் இங்கே தான் வருவேன். அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோ, ஜெயில போட்டுக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா என் தங்கச்சியை நான் பார்க்கணும். அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். ப்ளீஸ் கார்த்தி, இந்த ஒரு ஹெல்ப்பை எனக்கு பண்ணு. கேஎஸ் கிட்ட பேசு ப்ளீஸ். உங்க காலில் வேணாலும் விழுறேன். அவ பாட்டுக்கு நிம்மதியா கேஎஸ் கூட இருந்தா. நான் தான் அவளை கடத்திட்டு போய் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். கேஎஸ் சொன்ன மாதிரி ஆகாத வேலை பார்த்துட்டேன். ப்ளீஸ் அவளை எப்படியாவது திரும்ப அவ புருஷன் கிட்ட நான் சேர்க்கணும். ஹெல்ப் பண்ணு கார்த்தி. என்ன நம்பு கார்த்தி. நம்பி என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. நான் கண்டிப்பா என் தங்கச்சியை காப்பாத்தி கூட்டிட்டு இங்கதான் வருவேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ப்ளீஸ் கார்த்தி, ஃபர்ஸ்ட் கேஎஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணு. நான் அவங்ககிட்டயும் சாரி கேட்கணும். ஏய், என்ன என் பாச உன் இஷ்டத்துக்கு அவன் இவங்கிற? என்ன அவர் என்ன உனக்கு மாமனா மச்சானா? எனக்கு அவன் மச்சான்டா. ஃபோன் போட்டு கொடுறா. சும்மா செகுல தட்டி அப்படியே உட்கார வச்சேன்னு வச்சுக்கோ, 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி, கேஎஸ்க்கு ஃபோன் போட்டு கொடு. இல்லனா என்னோட மொபைல கொடு, நானே ஃபோன் போட்டு பேசிக்கிறேன். நீ ஒரு கிரிமினல்டா. எங்க கஸ்டடியில இருக்க. எனக்கு ஆர்டர் போடுற? ஆர்டர் போடல கார்த்தி, கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் என் போனை கொடு. இல்ல என் போனை கூட கொடுக்க வேண்டாம். கேஎஸ்க்கு ஒரு ஃபோன் போடு. உன்னோட மொபைல்ல இருந்து கால் பண்ணு. நான் பேசணும். ப்ளீஸ் கார்த்தி, நான் எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ என்ன உன் காலில் விழணுமா? விழுறேன். ஒரே ஒரு ஃபோன் போடு கேஎஸ்க்கு ப்ளீஸ். சரி, ஒரே ஒரு கால் தான். சார் என்ன சொல்றாரோ அதுக்கு ஏத்தபடி தான் செய்வேன். அதுக்கு மேல நீ வந்துகிட்டு என்ன நொய்யின்னு இருந்தேன்னு வை. இல்ல ஒரே ஒரு கால் தான். அதுக்கு மேல உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் கால் பண்ணு. கேஎஸ் கேஎஸ் கேஎஸ், இங்க பாரு. ஒண்ணு அழு, இல்லைன்னா என்கிட்ட பேசு. ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ணாத. கேஎஸ், மலர் மலர் என் தங்கச்சி. என் தங்கச்சியா? அப்படியா? அப்படியா பிரபு? கேஎஸ் விளையாடாத. பின்ன என்ன, நான் உனக்கு சொன்னதை நீ எனக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்க. கேஎஸ், உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன்லடா, உன் ஜாதகமே என் கையில இருக்குன்னு. சொல்லு கேஎஸ், எப்படி தெரியும்? மலர் என் தங்கச்சின்னு உனக்கு எப்படி தெரியும்? மலர் உன் தங்கச்சி இல்ல, என் பொண்டாட்டியோட அண்ணே. நீ ரெண்டும் ஒண்ணு தானே? என் பொண்டாட்டிய சுத்தி எவ்வளோ பெரிய சதி வேலை பின்னி வச்சிருந்தாங்க. அதை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணணும்னா அவங்கள பத்தி A to Z எனக்கு தெரிஞ்சாதானே நான் பண்ண முடியும். ஒரு கேஸ கையில எடுத்தா அதோட ஆணி வேர் வரைக்கும் போய் அசைச்சு பார்த்துட்டு வர்றதுதான் என்னோட பழக்கம். இந்த கேஸ்ல உங்க அப்பாவையும் உங்க அண்ணனையும் புடிச்சு ஜெயில போட்ட எனக்கு உன்னை தொடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இந்த கேஸ்ல உன்னை விட்டு வச்சதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு, இந்த கேஸ்ல மட்டும் இல்ல, அவங்க பண்ற எல்லா இல்லீகல் பிசினஸ்லயும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லங்கிறது. இன்னொன்னு, என் பொண்டாட்டிக்கு ரத்த சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நீ ஒருத்தனாவது இருக்கணும்னு தான். அப்புறம் எதுக்கு எங்க கம்பெனியை சீல் வச்ச? அதுக்கு ரீசன்லாம் பல தடவை சொல்லியாச்சு. உங்க அப்பாவும் அண்ணனும் சென்னையில மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டேட்ல இந்த மாதிரி வேலை பார்த்திருக்காங்க. அதுல சம்பாதிச்ச சொத்து தான் அது. நீ படிச்சது வளர்ந்தது எல்லாமே அந்த காசுல தான். அது நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு கேஎஸ். மலர் என் தங்கச்சின்னு என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. இங்க பாரு, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு உன்னை கான்டாக்ட் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நீ தான் கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவே இல்ல. என்ன ஏதோ எனிமையாவே பார்த்த. நான் உங்ககிட்ட பேசணும்னு எத்தனை தடவை மெயில் அனுப்பினேன். நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணல. பண்ணியா என்ன சொல்லு? என் தப்புதான். ஆனா மலர் என் தங்கச்சி, அதை பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிடுறேன் வான்னு சொல்லியிருக்கலாம்ல.
சரி, நான் உனக்கு பண்ணியிருக்கிற மெயில் எல்லாம் நீ எடுத்து கொஞ்சம் ஓபன் பண்ணி பாரு. சரி பாக்குறேன். கேஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்ணுன்னு ஆர்டர் போடுற. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அப்படி கேளு, என்ன பண்ணணும்? நீ இப்ப எங்க இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? நீ மும்பைக்கு என்னோட தங்கச்சியை தேடி தான் போயிருக்கேன்னு எனக்கு தெரியும். ம், சரி. உனக்கு துணையா நானும் மலரை தேடுறதுக்கு வர்றேன். கார்த்திகிட்ட சொல்லி என்னோட திங்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லு. என்னோட மொபைல், என்னோட கார் கீ, என்னோட பர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லு. கேஎஸ், என் தங்கச்சியை தேடி நான் வர்றேன். அவளை உன்கிட்ட இருந்து கடத்திட்டு போனது நான் தானே. அதனால அவளை நானே கண்டுபிடிச்சு திரும்ப உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ப்ளீஸ் கேஎஸ், என்ன அலோ பண்ணு. கார்த்திகிட்ட சொல்லி என்னோட திங்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லு. ம், சரி, கொடுக்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் கேஎஸ். நீ ஒரு பக்கம் உன் பொண்டாட்டியை தேடு, நான் ஒரு பக்கம் என் தங்கச்சியை தேடுறேன். ம், என் தங்கச்சிய, உன் பொண்டாட்டிய உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது என் பொறுப்பு. தப்பு பண்ண நானே அதுக்கு பரிகாரமும் பண்றேன். ப்ளீஸ் கேஎஸ். சரி, பண்ணு. என் தங்கச்சியை உன்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா தூங்கவே முடியும் என்னால. அதுக்கப்புறம் அவளை கடத்தின குற்றத்துக்கு, உன்ன மாதிரி வேஷம் போட்ட குற்றத்துக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ம், உன்னை நம்பலாமா? கேஎஸ், நீ என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்டாட்டியோட அண்ணனை நம்பு. ம், சரி. கேஎஸ், நீ எனக்கு மாப்பிள்ள, நான் உனக்கு மச்சான். வாங்க மச்சான், சும்மா வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க வந்த வழியை பார்த்து போங்க. கேஎஸ், அது என்ன பாட்டு? இங்க ஒருத்தர் மொபைல்ல பாட்டு கேட்டுட்டு போறாரு. நீ எங்க இருக்க? பேண்ட்ரா. சரி, நீ தேடிக்கிட்டே இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். ரைட் மச்சான், கிளம்பி வா. கேஎஸ், நான் உன்னை ஒரு தடவை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுக்கவா? கூப்பிடு கூப்பிடு, உன் வாய் கூப்பிடு. மாப்பிள்ள. ம், சொல்லு. என் உயிரை கொடுத்தாவது என் தங்கச்சியை கண்டுபிடிச்சு நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி வா, கிளம்பி வா, சீக்கிரம் வா. நான் வந்துகிட்டே இருக்கேன், ஆன் த வே. சரி வா வா. என்னங்க ரெடியாடா, போலாமா? என்னங்க ஒரே சிரிப்பா இருக்கு. என்ன தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்கீங்க? போன் பேசிக்கிட்டு இருந்தேன்டா, அதான் சிரிப்பு வந்துருச்சு. அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுற அளவுக்கு போன்ல யாரு? வேற யாரு? உங்க அண்ணன் தான். ஆ, குமார் அண்ணாவா, வெற்றி அண்ணாவா, கமல் அண்ணாவா? ஆனா அண்ணனும் தங்கச்சியும் இதுல நல்ல ஒத்துமை. நான் என்ன சொல்ல வந்தாலும் சரி, அத காதுல வாங்குறதே கிடையாது. இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க, இதுதான்னு. சொல்லுங்கங்க, நீங்க இப்படி சிரிக்கிறீங்கன்னா கண்டிப்பா குமார் அண்ணாவா தான் இருக்கணும். கரெக்டா? நீங்க சொல்லி அது தப்பா போகுமா? ஆ, அதான். சரி, கிளம்பலாமா? ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? நாம ஃபிளைட்ல போக போறது இல்ல, கார்ல போக போறோம். கார்லயா? ரொம்ப தூரம் இருக்குல்லங்க. இருக்குதான், பட் என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்கல்ல மும்பை டு டெல்லி கார்ல போகணும்னு. அப்புறம் அதை நிறைவேற்றி வைக்கிறத விட எனக்கு என்ன வேலை? எனக்கும் லீவ் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. சோ போயிடலாம். ஐ ஜாலி, போயிடலாம். சரி, போகலாமா? எங்க அப்படின்னு போற வழியெல்லாம் நிறுத்தி நிறுத்தி நமக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் இறங்கி இறங்கி பார்த்துட்டு போகணும். ஓகேடா. உங்களுக்கு இங்க மும்பைல பெண்டிங் ஒர்க் இருக்கு, நீங்க முடிச்சிட்டீங்களா? ஓ எஸ், முடிச்சாச்சு. உங்களுக்கு என் மேல இப்ப கோபம் போயிருச்சா? எனக்கு உங்க மேல கோபமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே. அப்ப நான் என்னை மன்னிச்சிட்டீங்களா? மன்னிக்கிறதுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டேன். அப்ப நான் என் கூட நல்லா பேசுவீங்களா? இப்போ நல்லா தானே பேசுறேன், இது போதாதா? ஆ, போதும் போதும் போதும். அப்ப நம்ம லவ் பண்ணுவோமா? ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கோம். இன்னும் டீப்பா லவ் பண்ணுவோம். ஆ, சரி பண்ணுவோம். இங்க பாருங்க, நீங்களும் ப்ளூ ட்ரெஸ், நானும் ப்ளூ ட்ரெஸ். நல்லா இருக்குடா உங்களுக்கு. உங்களுக்கும் நல்லா இருக்குடா. டேய் டேய், டேய், என்னது இது? சும்மா சும்மா. உங்களுக்கு கொஞ்சம் போல வருத்தமா இருக்குன்னீங்கல்ல, அது சரியா போச்சா? அது ஒரு ஓரத்துல இருக்கு, போக போக சரியா போயிடும். இனி உங்களுக்கு பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும்டா, உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை மட்டும்தான் பிடிக்கும். அப்பனா அந்த வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நான் குறைய வச்சிடுறேன். ம், சரி. என்னை ஏன் பிடிக்கும்? அதை இங்க நின்னுகிட்டே தான் பேசணுமா? கார்ல போய்கிட்டே பேசலாமே. நீங்க ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? ஆமா, ஏன், என்னாச்சு? என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா அது எனக்கு சந்தோஷம் தானே. ஆமா, இப்போ உங்க பொண்டாட்டிக்கு என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு? அதுவா, உங்களுக்கு ஒரு gift இருக்கு, அது சீக்கிரமா உங்களை வந்து சேரும். ஐ, அந்த உடைஞ்சு போன கிட்டுக்கு பதில் மறுபடியும் ஒரு புது கிஃப்டா? அதுக்கு பதிலா அப்படியே வச்சுக்கலாம். ஐ, அப்பனா எப்ப வரும்? வரும், சீக்கிரமே வரும். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? ம், அப்படியே வச்சுக்கலாம். சரி, போலாமா? ஆ, போலாம் போலாம் போலாம். என்னத்தை சொல்ற? நீ செலக்ட் ஆகலையா? ஆமா அப்பத்தா, கண்ணு சரியா தெரியலன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஏன், உனக்கு கண்ணு நல்லா தானே தெரியுதுங்கிற?
நல்லா தான் அப்பத்தா சொன்னேன் டெஸ்ட்ல, ஆனா தப்புங்கறாங்க. ஐயோ, அது எப்படி தப்புன்னு சொல்லுவாங்க? அங்க போர்டெல்லாம் காட்டுவாங்க அப்பத்தா, அதுல இருக்கிறத சொல்லணும். அப்படி சொன்னதெல்லாம் நான் கரெக்ட்னு நினைச்சேன், ஆனா அவங்க தப்புங்கறாங்க. வெளியே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அங்கேயும் அப்படித்தான் இருக்கு. எங்க ஹாஸ்பிட்டல்லையும் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அங்கேயும் அப்படித்தான் இருக்கு. ஏன்டா உனக்கு கண்ணு எதுவும் சரியா தெரியலையா? நல்லா தான் அப்பத்தா தெரியுது. அப்ப கொஞ்சோண்டு எதுவும் குறைபாடு இருக்கோ என்னமோத்தா? அதான் என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா இதுக்கெல்லாமா செலக்ட் பண்ணாம இருப்பாங்க? போலீஸ் வேலைனா கண் பார்வை ரொம்ப முக்கியம் அப்பத்தா. 6க்கு 6 இருக்கணும், எனக்கு 6க்கு 3 தான் இருக்கு. ஹைட்டு வெயிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் எனக்கு கரெக்டா தான் இருக்கு. இந்த கண்ணுல தான் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. என் பேரன் என்ன சொல்றாரு? அவர் என்கிட்ட முதல்லயே ஏன் சொல்லல? சொல்லியிருந்தா நான் சரி பண்ணி இருப்பேன்லங்கிறாரு. பின்ன என்ன, பின்ன சரி பண்ணி இருப்பாருல்ல. கண்ணுக்கு பாக்குற டாக்டரையே புருஷனா வச்சுக்கிட்டு கண்ணுல கோளாறுன்னுக்கிட்டு இருக்கேன். அதான் அப்பத்தா முதல்ல ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருக்காம போச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? உங்க மாமா கிட்ட பேசுனியா என்ன? அவர்கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய அவர் ஊர்லயே இல்ல அப்பத்தா, எங்கேயோ முக்கியமான வேலையா போயிருக்காராம். அவர்கிட்ட பேசவே இல்ல. முக்கியமான வேலைனா நீ போன் போட்டா எடுக்க மாட்டாரா? போன் போடாதேங்கிறாரு என் வீட்டுக்காரரு. பேரன் சொல்லிட்டாரா? அப்படின்னா சரி. என்ன அப்படின்னா சரி? இல்ல, பேரனே அவங்க அண்ணனுக்கு இப்ப போன் போடக்கூடாதுன்னு சொன்னா நம்ம கேட்டுத்தானே ஆகணும். நீ எப்ப பார்த்தாலும் உன் பேரனுக்கு கொடி பிடிச்சுக்கிட்டே தெரியாத என்ன? கொடி பிடிக்கலத்தா, அவரே சொல்றாருன்னா அப்ப உங்க மாமா முக்கியமான வேலையாத்தானே இருப்பாரு. அதான் தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு. இப்ப நானும் முக்கியமான வேலையாத்தானே கால் பண்றேன். நான் மட்டும் என்ன வெட்டி அரட்டை அடிக்கிறதுக்கா கால் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப என்கிட்ட கத்தி என்ன ஆக போகுது? அப்பத்தா, நீ எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணும். நீ வாரையா? நம்ம 2 பேரும் போய் இந்த எங்க எஸ்பி சார் இருக்காரு, அவரை போய் பார்த்து பேசிட்டு வருவோமா? அவரை போய் பார்த்து பேசுனா? அவர் தான் அப்பத்தா செலெக்ஷன் கமிட்டியில இருக்காரு. அவர் யாரை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரோ அவங்கள தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. நான் ட்ரைனிங்கு எல்லாம் இருக்குல்ல, இவர் யாரை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள தான் ட்ரைனிங்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வேலை கொடுப்பாங்க. உங்க எஸ்பி சார்னா உனக்கு அப்போ தெரிஞ்சவரா? அந்த ஆளை தெரியும், கொஞ்சம் ஏடா கூடமா தெரியும். நீ வாரியா? நம்ம போய் பேசிட்டு வருவோமா? ஏடா கூடமா தெரியுமா? அப்படின்னா என்னத்தே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆளுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்பத்தா. அதுல உன் பேரன் போய் அந்த ஆளை அடிச்சு போட்டாரு. அந்த கோவத்துல தான் இப்ப அந்த எஸ்பி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதை உன் மாமா கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியதானே? இங்க வர கிறுக்கி, அப்பதான் வச்சு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என்ன கதையா காட்டுக்கிட்டு இருக்க? உன் பேரன் என் மாமாவுக்கு போன் போடக்கூடாதுங்கிறாரு. ஐயோ, நீ ஆத்திரப்படாத வெண்ணிலா. அவரோட அண்ணனுக்கு போன் போடக்கூடாதுன்னு தம்பி சொல்றாருன்னா அப்ப அதுல ஏதோ காரணம் இருக்குன்னு நீ தான் புரிஞ்சுக்கிடணும். உனக்கும் அந்த சாருக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, பேரன் வரைக்கும் அந்த விஷயம் போயிருக்கு அப்படின்னா அதை பேரனே பாத்துக்கிடுவாருல்ல. அவர் என்ன சின்ன பிள்ளையா? வெண்ணிலா, நீ இங்கேயா இருக்க? வாங்க பேரண்டி. உட்காருங்க பாட்டி. எதுக்கு எந்திரிச்சுக்கிட்டு? இங்க வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. போனையும் வச்சுட்டு வந்துட்டேன். ஏண்டி, பேரங்கிட்ட சொல்லாமல வந்த? பேரண்டி, இவ என்னென்னமோ சொல்றா. என்னாச்சு இவ வேலைக்கு? இவளுக்கு கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கான் பாட்டி, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட கோச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கா சொல்லாம கொள்ளாம. உங்களாலதான். நீங்க அன்னைக்கு அந்த எஸ்பி கிட்ட போய் சண்டை போட்டதுனாலதான் இதான் சாக்குன்னு பழி வாங்கிட்டாரு. சரி, நீங்க பேசுங்க. இங்க பாரு வெண்ணிலா, நீ எந்திரி, என் கூட ஹாஸ்பிட்டல் வா. எதுக்கு? நீ எந்திரி முதல்ல. எதுக்குன்னு சொல்லுங்க. நீ ஹாஸ்பிட்டல் வா வெண்ணிலா. இதை எப்படியாவது கியூர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். குறைஞ்ச கண் பார்வையை யாரால கியூர் பண்ண முடியும்? இங்க பாரு, நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை தலைவலின்னு வந்தப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கேரட் ஜூஸ் குடி, அடிக்கடி கீரை சாப்பிடுன்னு எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்தேன். ஏதாவது கேட்டியா நீ? ஆமா, அதுக்கு அப்ப நான் சொன்னதை காதுலயே போட்டுக்காம கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். அது இப்ப எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு பாரு. நான் வெயில்ல நிக்கிறதுனால தலைவலி வருதுன்னு நினைச்சேன். ஒரு ஐ டாக்டர், எனக்கு தெரியாதா கண்ணில் வர்ற என்ன பிரச்சனைக்கு என்ன சிம்டம்ஸ் காட்டும்னு? அப்படின்னா இதை சரி பண்ண முடியுமாங்க? இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. ஒரு 1 month மெடிக்கல் லீவ் எழுதி கொடு. லீவ் எல்லாம் சும்மா சும்மா கொடுக்க மாட்டாங்க. இங்க பாரு, லாஸ் ஆஃப் பேல நீ 1 month மெடிக்கல் லீவ் எழுதி கொடு. ஒரு மாசம் சம்பளம் வரலன்னு நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை வச்சுதான் நம்ம குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம். இனிமேலாவது நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. என் சம்பளத்தை குறைச்சு ஒன்றும் பேச வேண்டாம். குறைச்சு பேசல தாயே, நான் சொல்றத கேளுன்னு தான் சொல்றேன். சரி, சொல்லுங்க. ஒரு 1 month மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணு. சரி. 1 month ஃபுல்லா என்னோட அப்சர்வேஷன்ல இரு. உனக்கு நேரத்துக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து உன்னோட ஐசைட்டை கியூர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. எஸ்ஐ செலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஐசைட் கியூர் ஆனா என்ன, கியூர் ஆகலைன்னா என்ன? இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? சொல்லு. அதெல்லாம் இந்த வேலைக்கு ஒன்றும் பாதிப்பு வராது. சரி, அடுத்து மறுபடியும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு கான்ஃபர் பண்ண மாட்டாங்களா என்ன? ஓயாம மாமா என்னோட வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரா? அத ரெண்டாவது பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது உன்னோட ஐசைட்டை கியூர் பண்ண வேண்டியது. நீ வா, எந்திரிச்சு என் கூட வா. சரி பண்ணிடலாமா?
நீ மட்டும் 1 மந்த் என்னோட அப்சர்வேஷன்ல இரு. உன்னோட ஐசைட்டை கியூர் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கமான் வா எந்திரி போலாம்.